அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கண்ணீரோடு அல்லாவிடம் கேட்ட ஏதோ ஒரு கேள்விக்கு அவனிடம் இருந்து வந்த அடையாளம்தான் இது. உங்கள் இதயம் இப்பொழுது பாரமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். படைத்தவனுக்கு தெரியாமல் ஒரு கண்ணீர் துளி கூட உங்கள் கண்ணிலிருந்து கீழே விழுவதில்லை. பல இரவுகள் யாரிடமும் சொல்ல முடியாமல் தலையணையில் முகம் புதைத்து அழுதிருப்பீர்கள். நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகள் உங்களை துளைத்திருக்கும். நீங்கள் கேட்ட அந்த அடையாளம் இதுதான். உங்கள் துயரத்தை உலகம் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நிமிடம் உங்களுக்காகவும் உங்கள் மன அமைதிக்காகவும் மட்டும் ஒதுக்குங்கள். ஒரு செடி வளர்க்கும் போது அதில் காய்ந்த இலைகளை வெட்டி எறிந்தால்தான் அந்த செடி ஆரோக்கியமாக வளரும். உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில மனிதர்கள் விலகியது அல்லது சில உறவுகளை முறிந்து உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ் உங்களை எதிர்காலத்தை பார்க்கிறான். உங்கள் இதயம் தாங்க முடியாமல் ஒரு பெரிய துயரத்திலிருந்து உங்களை காப்பாற்றவே இந்த சிறிய வழியை அவன் உங்களுக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறான். இது இழப்பல்ல, இறைவனின் பாதுகாப்பு. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. உங்களுக்கு இந்த சோதனை வந்திருக்கிறது என்றால் இதை தாங்கும் வலிமை உங்களுக்குள் இருக்கிறது என்று அல்லாஹ் நம்புகிறான். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. உடைந்த இதயம் மீண்டும் ஒட்டும் போது முன்பை விட வலிமையாக மாறும். இந்த வலி உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக மாற்றும். மனம் உடைந்தவர்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, பிரார்த்தனை. அவனிடம் மட்டுமே பேசுங்கள். உங்கள் குறைகளை அவனிடம் கொட்டுங்கள். மனிதரிடம் ஆறுதல் தேடுவதை விட படைத்தவனிடம் தேடுவது நிரந்தர நிம்மதியை தரும். 2வது விஷயம், மன்னித்தல். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்கள் செய்ததற்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. வஞ்சகத்தை சுமந்து கொண்டு உங்களால் முன்னேற முடியாது. 3வது, சுய முன்னேற்றம். உங்களை நேசிக்க தொடங்குங்கள். உங்கள் கனவுகளை நோக்கி ஓடுங்கள். இந்த வழி தற்காலிகமானது. இன்னும் சில காலம் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது அன்று அது நடந்தது நன்மைக்குத்தான் என்று நீங்களே சொல்வீர்கள். உங்கள் இதயம் மீண்டும் சிரிக்கும். உங்கள் கண்கள் மீண்டும் பிரகாசிக்கும். அல்லாஹ் உங்கள் பக்கம் இருக்கிறான். நீங்கள் தனியாக இல்லை. இந்த வினாடியே உங்கள் கவலைகளை அவனிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.